நாங்கள் நாய் கிடையாது, ஆறறிவு உள்ள மனிதர்கள் என்றும், பெரியார் கூறியபடி பகுத்தறிவு உள்ள தொண்டர்கள் என்றும் தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் தனியார் மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு மாநில பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஈரோடு மாநாட்டிற்கு வந்தவர்கள் நடிகரை பார்ப்பதற்காக வரவில்லை என்றும், தமிழ்நாட்டின் முதன்மை அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை பார்க்க வந்தவர்கள் என்றும் கூறினார். கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும். அதற்கான போன மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு குழு அமைக்கப்படும் என்று தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு குழு அமைக்கப்படும். தலைவர் அவர்கள் உரிய நேரத்தில் அந்த குழுவை அமைப்பார். எனக்கு அவரை பற்றி தெரியாது. ஆனால் நாங்கள் யாரும் நாய்கள் கிடையாதுங்க. குறிப்பாக குறைக்கிற நாய் கிடையாது. நாங்கள் 6 அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் மற்றும் தந்தை பெரியார் அவர்கள் கூறியபடி பகுத்தறிவு உள்ள உண்மையான தொண்டர்கள். இது தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக மீடியா வெளிச்செல்லாம் வரும். பட் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொல்கிற மாதிரி நாங்கள் டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இப்போ அவர் நண்பர் சொன்னார், ஒரு நடிகருக்காக அரசியல் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார். அண்ணன் விஜய் அவர்கள் இப்போ நடிகர் கிடையாது. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அவர் முன்னாள் நடிகர். இப்போ நடிப்பை முழுவதுமாக விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்தாங்க. அவங்க ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் இப்போ தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள். இந்த புரிதலோட நண்பர் பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். இங்கே அரசியலில் சில பேர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய்.